வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய மசாலா பொருள். ஆனால் அதனுடைய சக்தி என்ன தெரியுமா? உடல் சக்தியை அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் மேம்படும், செரிமானம் சரியாகும், ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் உடல் உற்சாகம் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அதுதாங்க கிராம்பு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிராம்பை எப்படி இரவில் குடிக்க வேண்டும், ஏன் இரவில் குடிக்க வேண்டும், உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், யாரெல்லாம் குடிக்கலாம், எல்லாத்தையும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் அதிகரிக்க செய்யும். கிராம்பு ஒரு சாதாரண மசாலா இல்லைங்க. இது ஒரு மரத்தின் உலர்ந்த மலர் கொம்புகள். இதில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னென்னா, யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குது. அடுத்து விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஆயுர்வேதத்தில் கிராம்பு உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும், நரம்பு பலத்தை அதிகரிக்கும், இரத்த சுழற்சியை தூண்டும் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. 100 குதிரை திறன் என்றால் என்ன? இது உண்மையில் என்ன அர்த்தம்? அதாவது உடல் சக்தி அதிகரிப்பு, சோர்வு குறைவு, இரத்த ஓட்டம் வேகம், ஹார்மோன்கள் சமநிலை. கிராம்பு உடல்ல இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை தூண்டுகிறது. இதனால இரத்த நாளங்கள் திறக்கப்படும், ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கப்படும், உடல் உற்சாகம் அதிகரிக்க செய்யும். அதனால தான் பழங்காலத்தில் இதை நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். நம்ம உடல்ல பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறதே குறைந்த பிளட் சர்க்குலேஷன் தாங்க. ஆனா கிராம்பு ரத்தத்தை சுத்தப்படுத்தும், குளிர்ந்த கை கால்கள் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு பயன்படுது, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தினமும் சரியான அளவுல எடுத்தால் உடல் வெப்பம் பேலன்ஸ் ஆகும், சோர்வு குறையும். ஆண்கள் மற்றும் பெண்களுடைய சக்தி அதிகரிப்புக்கு கிராம்பு பயன்படுது. இது டெஸ்ட்ரோசான் ஹார்மோன்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், ஆண்களுக்கான அந்த ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது. ஹார்மோன் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது, உடல் உற்சாகத்தை உயர்த்துறதுக்கும் பயன்படுது ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், மாதவிடாயில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கும் பயன்படுது, உடல் சோர்வை நீக்கிறதுக்கும் பயன்படுது. ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்கும், பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கிராம்பு பயன்படுது. அடுத்து மூளை மற்றும் நினைவாற்றல அதிகப்படுத்துறதுக்கு கிராம்பில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பயன்படுது. பிரெயினில் ஏற்பட்ட வீக்கம், வலி அது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது. அடுத்து மெமரி பவரை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. நினைவாற்றலை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கும் தன்மை கொண்டது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே நான் போயிடும். மன அழுத்தம் எல்லாரையுமே போட்டு வாட்டி வதக்குது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ உள்ள சூழ்நிலைகள் மாறிடுச்சு. காலகட்டம் மாறி சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கிற தன்மை கொண்டது கிராம்பு. ஸோ நீங்கள் நினைக்கலாம், இது ஒரு சாதாரண ஒரு கிராம்பு தானே, சமையலில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அதனுடைய நன்மைகளை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. இரவில் குடித்தா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும், ஆழ்ந்த ஓய்வு கிடைக்கும், காலையில் எந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து செரிமானம் மற்றும் வயிறு ஆரோக்கியத்திற்கு கிராம்பு பயன்படுது. சிலருக்கெல்லாம் பருப்பு உணவுகள் சாப்பிட்டாவே வயிற்றில் கேஸ் உண்டாயிரும், அதனால் வயிறு வலி, வயிறு வீக்கம் எல்லாம் ஏற்படும். ஸோ அந்த எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. வீக்கம், வலி, ஃப்ளோட்டிங்ஸு, அசிடிட்டி ரிஃப்ளெக்ஷனை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கிராம்பு பயன்படுது. இரவு உணவுக்கு பிறகு நீங்கள் குடிச்சிங்கன்னா நைட்டு சாப்பிட்ட உணவு எளிதாகவே செரிமானமும் ஆயிரும். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு காலையில் கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்பு ஒரு இயற்கையான ஆன்டிபயாட்டிக். இதனால் வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் தொற்றுகளில் இருந்து நம்மளை எதிர்த்து போராடக்கூடும் தன்மையை இந்த கிராம்பு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம எளிதில் நோய்வாய்ப்பட மாட்டோம் கிராம்பை பயன்படுத்தும் போது. ஸோ அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கிராம்பை பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா அதில் இருந்து அவங்க மீண்டு வரலாம். நிறைய பேருக்கு தொண்டையில் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படும், த்ரோட் இன்ஃபெக்ஷன். இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. முக்கியமாக குளிர் இருமல் சீசனில் நிறையா பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கிராம்பு பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கிராம்பு தண்ணீரை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கிராம்பு 2 அல்லது 3 எடுத்துக்கிறேங்க, தண்ணீர் 1 கப்பே எடுத்துக்கிறேங்க, தேவையான தேன் எடுத்துக்கிறேங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்காக தான். அடுத்து இன்னமும் கூடுதலான ஆரோக்கியம் வேணும்னா லவங்கப்பட்டைகள் எடுத்துக்கலாம். தேனும் லவங்கப்பட்டையும் உங்களுடைய விருப்பம்தான். எடுக்கிறா இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை கட் பண்ணுறா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்த்தலாம். தண்ணீரை நல்லா கொதிக்க வைங்க. 1 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கிராம்பை போட்டுட்டு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கிராம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும்படி பார்த்துட்டு, கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் பார்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு நீங்கள் வடிகட்டிட்டு வெது வெதுப்பாகவே நீங்கள் குடிக்கணும். தூங்குவதற்கு 30 நிமிஷத்திற்கு முன்னாடியே குடிக்க வேண்டும். அப்போ தான் உங்கள் உடலில் அது நல்ல ஒரு மேஜிக்கை கொண்டு வரும். ஸோ தூங்கும் போது குடிக்க வேண்டாம், தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காருங்க, இல்லைனா வாக்கிங் போங்க. அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் தூங்க போகலாம். அடுத்து இது யாரெல்லாம் கவனமாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிராம்பு ரொம்ப நல்லதான், சிலர் கவனமாக எடுக்கணும். கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அசிடிட்டி உள்ளவங்க அளவு குறைவாகத்தான் எடுக்க வேண்டும். தினமும் 1 இல்லைன்னா 2 கிராம்புங்கிறதே போதும். ஏன்னா அதுக்கு மேலே எடுக்காதீங்க. அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா வயிற்றில் எரிச்சல் வரும், சூடு அதிகமாயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், 1 இல்லைனா 2 இல்லைனா 3 கிராமுக்கு மேலே போகவே போகாதீங்க. சிலருக்கு 1 2 போதும், சிலருக்கு எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 3 எடுத்துக்கிறங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே ஆயிட்டால் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, சில நேரங்களில் நம்மளுக்கு பெரிய பெரிய மருந்துகள் தேவைப்படும். ஆனால் பெரிய பெரிய மருந்துகள்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களே நம்மளுடைய உடலை அழகாக மாற்றிடும். ஸோ தினமும் சரியான முறையில் நீங்கள் கிராம்பை பயன்படுத்தி இதை எடுத்துகிட்டு வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா கிடைக்கலன்னு என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் நிறையா மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டு அவங்களுடைய உடலை கெடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இயற்கை முறையில் இந்த ஒரு கிராம்பு தண்ணீரை குடிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் உடலுக்கு தேவையான சக்தி வரும், உங்கள் உடலுக்கு தேவையான நல்ல தூக்கம், ஸ்டாமினா எல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியமான ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், உற்சாகமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.